ஸோ நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 0.49% வந்து இன்னைக்குள்ள வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து நம்ம வந்து சண்டே வீடியோ போட்ட மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இன்னைக்குள்ள நிஃப்டி ஐடி வந்து அடி வாங்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். ஸோ நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, 2.95% இன்னைக்கு சடசடன்னு கீழ விழுந்திருக்கு. ஸோ ஸ்டார்ட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கேப் டவுனு 36,500ல வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வந்து 1000 பாயிண்ட் இங்கனக்குள்ள வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம கொஞ்சமாச்சும் எதிர்பார்த்தோம். ஸோ பையிங் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிற மாரி. ஸோ லைட்டா கூட பையிங் ஆகல. எங்கனக்குள்ள வந்து க்ளோஸ் ஆயிருக்கோ, அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இங்கனக்குள்ள வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ ஐடி இண்டெக்ஸ் மேல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு யாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்க மாட்றாங்க. ஸோ 2 காரணம் இருக்கு. என்ன 2 காரணம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஐடி விழுந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 காரணம் இருக்கு. 2 முக்கியமான காரணம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேத்தே வந்து பார்த்தோம். H1B விசா வந்து பார்த்தோம். ஸோ அத பத்தி பார்த்தீங்கன்னா, வந்து வீடியோவும் போட்டிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பேசிக். அதாவது பேசிக் மேல ஐ பட்டன்ல வரும். அத வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தி. ஸோ அத அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இது முன்னாடியே வந்துச்சு இந்த நியூஸ். தி யுஎஸ் ஹையர் ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹையர் ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க பாருங்க நியூஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. எப்ப பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 9ஆம் தேதி வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரொபோசல் ஆஃப் 25% டாக்ஸ் ஆன் கம்பெனிஸ் ஃபார் ஹையரிங் ஃபாரின் வொர்க்கர்ஸ். ஸோ 25% வந்து பார்த்தீங்கன்னா, வந்து டாக்ஸ் வந்து விழுகும். யார் மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்பெனிஸ் மேல, அமெரிக்கன் கம்பெனிஸ் மேல வந்து விழுகும். வெளிநாட்டுக்காரங்கள வந்து அவங்க வந்து வேலைக்கு சேர்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியாது. என்ன புரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க இந்தியன் ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து நர்வஸ் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இப்ப ஐடி இண்டெக்ஸ் தான் வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2வது காரணம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த 2வது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் வந்து கொஞ்சம் மெயின் வந்து இதான் வந்து காரணமாச்சு. ரொம்ப வந்து கீழ விழுந்துறதுக்கு. ஸோ ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. யுஎஸ் ப்ரொபோஸ்டு அந்த அவுட் சோர்சிங் டாக்ஸ். ஸோ அதான் அந்த அவுட் சோர்சிங் டாக்ஸ்னா இதான் அந்த யுஎஸ் ஹையர் ஆக்ட் 2025 அப்படிங்கிறது. ஸோ இதே வந்து அவுட் சோர்சிங் டாக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பாருங்க டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்எல் டெக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடி கம்பெனி. நம்ம இந்தியன் ஐடி கம்பெனி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் அவங்க கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காலயே இருக்கு. ஸோ பாருங்க எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் லிமிடெட் யுஎஸ்ஏ. அதே மாரி இன்ஃபோசிஸ் லிமிடெட் யுஎஸ்ஏ, விப்ரோ அமெரிக்கா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஹெச்எல் அமெரிக்கா. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காலயும் இருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கு. ஸோ இதில என்ன தெரிஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடி கம்பெனிஸ் வந்து அமெரிக்கால இருக்கிறவங்க. ஸோ அமெரிக்கால இருக்கிற அந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் வொர்க்கர்ஸ் அதாவது நம்ம இந்தியால இருந்து என்ன செய்வாங்க, அங்க வந்து கூட்டு போவாங்க. அங்க வந்து வேலை செய்ய வைப்பாங்க. ஸோ இந்த காரணம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஐடி கம்பெனி மேல. ஸோ இந்தியன் ஐடி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து அடி விழுகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டிசிஎஸ் அப்படிங்கிறது அமெரிக்கால இருக்கு. ஸோ இப்ப 25% வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிஸ் மேல விழுகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன செய்றோம், ஃபாரின் வொர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது ஃபாரின் வொர்க்கர்ஸ்னா, நம்ம இந்தியன் மக்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கால இருக்கிற டிசிஎஸ்ல வந்து என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வேலைக்கு வந்து கூப்பிட்டுக்குருவாங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கூப்பிட்டா, உங்களுக்கு அந்த கம்பெனி மேல அமெரிக்கால இருக்கிற டிசிஎஸ் மேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25% வந்து டாக்ஸ் விழுகும். அதுக்கடுத்து இன்னொரு டாக்ஸ் என்ன விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பாருங்க ஜேபி மார்கன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்க். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங் சாஃப்ட்வேர் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேங்கிங் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசிஎஸ் தான் வந்து அவங்க வந்து உருவாக்கி தராங்க. ஸோ டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இருந்து அவங்க வந்து வொர்க் பண்ணி என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அமெரிக்கால இருக்கிற பேங்கிங் சாஃப்ட்வேர் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி தராங்க. ஸோ இங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜேபி மார்கன் என்ன செய்றாங்க, நம்ம இந்தியன் டிசிஎஸ்ல இந்தியால இருக்கிற டிசிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, $100 மில்லியன் வந்து தராங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பேங்கிங் சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்றதுக்கு. ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலயும் வந்து அடி விழுகும். இதுலயும் அடி விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரம்ப் வந்து இந்த மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த லால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஜேபி மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா, 25% டாக்ஸ் வந்து குடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு $25 மில்லியன் வந்து குடுக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேலையெல்லாம் நடக்கும். ஸோ இது எப்ப வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு கன்ஃபார்மா எதுவும் ஆகல. பில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. பில் வந்து பாஸ் பண்ணிட்டா இது வந்து அமலுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்ப வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 31 டிசம்பர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லா வந்து பாஸ் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி 2026லேருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ $100 பில்லியன் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இங்கனக்குள்ள வந்து லாஸ் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஐடி எக்ஸ்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஐடி எக்ஸ்போர்ட்டே வந்து இங்கனக்குள்ள வந்து ட்ராப் ஆகும். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால இருந்து ப்ராடக்ட்ஸ், குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% டாரிஃப்ல வந்து இங்கனக்குள்ள வந்து அழிஞ்சுகிட்டு இருக்கு. ஐடி கம்பெனி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இங்கனக்குள்ள அழிய போகுது. ஸோ இந்த பில் வந்து பாஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யுஎஸ் அமெரிக்கன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இது மேல வந்து வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஐடி கம்பெனி இங்கனக்குள்ள வந்து அடி விழுகும். பட் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் பாயிண்ட் இதில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கால இருக்கு. ஸோ அந்த அமெரிக்கால இருக்கிற டிசிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேபி வந்து அமெரிக்கால இருக்கிற டிசிஎஸ் கூட அவங்க வந்து வொர்க் குடுப்பாங்க. ஸோ அந்த ஜேபி மார்கன் அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கிற டிசிஎஸ் கூட வந்து வொர்க் குடுப்பாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரெவென்யூ வந்து இன்கிரீஸ் ஆகும். பட் நம்ம மேக்ஸிமம் இந்தியால இருந்து செய்ற மாரி வந்து அவ்வளவா வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்க H1B விசா வேற நடந்திருக்கு. ஸோ
நம்ம டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்காங்க. ஓகே. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் இப்ப இந்த H1B விசானால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது இந்தியன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசிஎஸ்ல போய் அமெரிக்கால இருக்க டிசிஎஸ்ல போய் அவங்க வந்து வேலை செய்ய முடியாது. அமெரிக்கால இருக்க டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காக்காரங்க தான் வேலை செய்வாங்க. ஸோ ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா வந்து எப்படியோ வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிற அந்த பாதையில வந்து போறனால வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள இந்தியன் ஐடி கம்பெனிஸும் அடி விழுகுது. அப்புறம் இந்தியன் மக்களுக்கு வந்து அடி விழுகுது. ஸோ ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள ரொம்ப டேமேஜ் ஆகுது ஐடி செக்டரு. ஸோ இப்படி தான் வந்து இங்கனக்குள்ள வந்து ட்ரம்ப் வந்து ஒரு மாஸ்டர் கார்டு வந்து விளையாண்டுகிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடானி. அடானி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ரொம்பவே ஃபேமஸா இருக்காரு. ஏன் ஃபேமஸா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடி ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிண்டன்பர்க் வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் பாயிண்ட் வந்து அவங்க வந்து வச்சு விட்டாங்க. என்ன பாயிண்ட் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடானி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ராடு அப்படிங்கிற ஒரு முத்திரைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹிண்டன்பர்க் வந்து குத்திட்டாங்க. ஸோ அந்த ஃப்ராடுங்கிற நியூஸ்னால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடானியோட ஷேர் வந்து டக் டக் டக்ன்னு எல்லாமே வந்து கீழ விழுக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ ஒரு ஷேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 84% கிட்ட வந்து ஒரு ஷேர் வந்து கீழ விழுந்துச்சு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஷேர் வந்து விழுக போம்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில சின்ன சின்ன நியூஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. இல்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹிண்டன்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொய் சொல்றாங்க. அப்படி எதுவும் வேலிடான நம்மளுக்கு ரிசர்ச்லாம் எதுவும் கிடைக்கல. இவங்க சொல்றது ஓரளவுக்கு கொஞ்சம் பொய்யா இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. பட் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா வந்து சொன்னாங்க. அடானி டோட்டல் கேஸ். ஸோ டோட்டல் கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 4000 இருந்துச்சு அவங்களோட ஷேர் பிரைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 600 தான் இருக்கு. பட் இப்போதைக்கு கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்ப அந்த நியூஸ் வந்தனால. ஸோ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செபி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த ஃப்ராட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் சிட் குடுத்துட்டாங்க. ஸோ கிளீன் சிட்னா அவங்க செஞ்சது எதுவும் பெருசா ரெக்கார்டெல்லாம் எதுவும் இல்ல. எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னோனே வந்து பார்த்தீங்கன்னா, அடானி பவர், அடானி டோட்டல் கேஸ், ஸோ அடானி குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து பறக்க ஆரம்பிச்சுச்சு. ஸோ இந்த நியூஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு 18 செப்டம்பர் வந்துச்சு. ஸோ 18 செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 பிஎம் நம்மளுக்கு தர்ஸ்டே வந்துச்சு. ஸோ தர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து ஃப்ரைடே நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பறந்துச்சு அடானி கம்பெனி ஸ்டாக்ஸ்லாம் வந்து. அதே மாரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து பறந்திருக்கு. ஸோ ஏசிசி சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இது அவ்வளவா இன்கிரீஸ் ஆகல. அதுக்கடுத்து அடானி எனர்ஜி சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சில 6.94 அப்புறம் என்எஸ்சில 6.61 அடானி என்டர்பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4% அடானி கிரீன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11.75% அடானி போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அடானி கிரீன் எனர்ஜி ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அடானி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. பட் அடானி பவரும் டோட்டல் கேஷும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பர் சர்க்யூட்டே வந்து விழுந்துருச்சு. ஸோ நம்ம என்எஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா 20% அப்பர் சர்க்யூட் விழுந்துருச்சு அடானி பவர்ல. ஸோ அடானி பவரும், அடானி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர் ஓரியன்டட் பிசினஸ். ஸோ ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா இதோட பொட்டன்ஷியல் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால அடானி பவரும், அடானி கிரீனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா சென்டர்ஸ். ஸோ டேட்டா சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஸோ இத பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். ஸோ அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா மேல ஒரு ஐ பட்டன்ல வரும். அது என்ன அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்த் ராஜே வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஆனந்த் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து டேட்டா சென்டர் கம்பெனி தான். ஸோ அந்த ஆனந்த் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6, 7 நாளா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12-14% வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் ஆஃப் டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா சென்டர் டெவலப்பர்ஸ் மேல. ஸோ டேட்டா சென்டர் வந்து யார் யார் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்களோ, அத வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து 20 இயர்ஸ்க்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன் குடுக்குறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நம்பிக்கையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆனந்த் ராஜ் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெட்வொர்க் டெக்னாலஜி. ஸோ நெட்வொர்க் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டேட்டா சென்டர்ல இருக்கு. பட் இந்த நெட்வொர்க் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா சென்டர் கூட இன்னும் அவங்க ஆர்டர் ஜெயிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறையா வந்து ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிசர்ச் லேப் வந்து உருவாக்குவாங்க. அதாவது நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து உருவாக்குவாங்க. ஏஐ கம்பெனிஸ் வந்து உருவாக்குவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் அண்ட் டிஃபென்ஸ் வந்து உருவாக்குவாங்க. அப்புறம் டேட்டா சென்டர்ஸ். ஸோ டேட்டா சென்டர்ஸ் அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ கவர்ன்மென்ட் அண்ட் டிஃபென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர்ஸ் வந்து அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஏஐ கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ ஜிபியூ சிஸ்டம வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏஐ சிஸ்டம் வந்து இங்கனக்குள்ள வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணி தருவாங்க. ஸோ இத பத்தி உங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிளா என்ன சொல்லணும், சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்புறம் இத பத்தி வந்து அப்புறமேல் பார்ப்போம். கொஞ்சம் அடுத்து வந்து பார்ப்போம். ஸோ டேட்டா சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சுச்சு. என்ன ஆர்டர் கிடைச்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 450 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க் டெக்னாலஜிக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, 52 வீக் ஹை வந்து இவங்களுக்கு வந்து தொட்டிருக்கு. ஸோ என்ன ஆர்டர் கிடைச்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 450 crore ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ஜிபியூ ஆக்ஸலரேட்டட் சிஸ்டம். டைரான் ஏஐ ஜிபியூ ஆக்ஸலரேட்டட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணி தரணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா, 450 கோடிக்கு வந்து ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சுச்சு. 1734 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சர்வர் வந்து பில்ட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏஐ கான்ட்ராக்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாரமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ
அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அப்புறம் அந்த ஏஐ வந்து பார்த்தோம்ல. ஸோ அந்த ஏஐ வச்சு என்னதான் பண்ணுவாங்க? ஏஐ சிப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களா? அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஸோ எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, Intel பாருங்க. ஸோ Intel i5, i7 அப்புறம் i9 இந்த மாரி வந்து ப்ராசஸர்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம Intel கம்பெனி வந்து உருவாக்குறாங்க. பட் நம்ம லேப்டாப் யார் உருவாக்குறா? Dell வந்து உருவாக்குறாங்க. ஸோ Intelட்ட இருந்து இவங்க என்ன செய்றாங்க? அந்த லேப்டாப் கம்பெனி வந்து வாங்கி, அவங்க வந்து அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அவங்க என்ன செய்றாங்க? அந்த லேப்டாப் வந்து உருவாக்கி தராங்க. அதே மாரி தான் இது. இந்த ஜிபியூ சிப்ஸ் அதாவது அந்த ஏஐ சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, NVIDIAவும், AMD வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஐ ஜிபியூ சிஸ்டம் வந்து அவங்க வந்து உருவாக்குறாங்க. ஸோ அதாவது அந்த ஏஐ சிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சிஸ்டம்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணி, அந்த சர்வர வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி தருவாங்க. ஸோ இதான் இவங்களோட வேலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே வந்து இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு. ஸோ நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கோல்டு பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த கோல்டு பத்தி என்ன வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்டு ஏறுனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது கூட இருக்கிற ஒரு சில பொருள் வந்து ஏறும். என்ன பொருள் ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மணப்புரம் ஃபைனான்ஸும், அதே மாரி முத்தூட் ஃபைனான்ஸும் 2 கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து இன்னைக்கும் ஏறுச்சு. ஸோ அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ போட்டிருப்பேன். மேல ஐ பட்டன்ல வரும். அத வேணா அப்படி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ. ஸோ ஐபிஓல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அர்பன் கம்பெனிய பத்தி பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னைக்குள்ள வந்து விழுக ஆரம்பிச்சுருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஷ்யூ பிரைஸ் வந்து பாருங்க. ஸோ ரூ. 103 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஷ்யூ பிரைஸா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 200 வந்து டச் பண்ணிருச்சு. 200 டச் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து கீழ விழுந்துருச்சு. கீழ ஏன் விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ள டபுள் எக்ஸ் ஆயிருச்சு. அதாவது 100ல வாங்குனாங்க, 200 ஆயிருச்சு. ரூ. 15,000 வந்து போட்டிருப்பாங்க மினிமம்மு. ரூ. 30,000 ஆயிருச்சு. 30,000 வந்து பார்த்தீங்கன்னா, அள்ளி தூக்கிட்டு